Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கல்யாண வீட்டு கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சமா கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் ஒரு சின்ன சைஸ்ல இருக்க வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்து இதோட ஒரு சின்ன சைஸில் இருக்க தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக இப்போவே இதோட இந்த டிஷ்க்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டாச்சு. இதுவுமே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதோட 1/4 கிலோ அளவுக்கு கருணைக்கிழங்கு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டிஷ்க்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி குறைவாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். மீடியம் சைஸில் எடுத்திங்கன்னா பாதி வெங்காயம் பாதி தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ கருணைக்கிழங்கு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்து இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் சில டைம் நமக்கு ஏற்படக்கூடிய நாக்கு குத்தல் இருக்காது. அது கூடவே 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டிஷ்க்கு தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. ஹை ஃப்ளேம்லேயே தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். 1 டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு சிம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு சிம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கருணைக்கிழங்கும் நல்லா வெந்து இருக்கணும். அதே சமயம் நமக்கு மொறுமொறுப்பாகவும் இருக்கும். அப்பப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் நான் சிம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளோட கருணைக்கிழங்கு நல்லா வெந்தும் வந்திருக்கு. அதே சமயம் மொறுமொறுப்பாகவும் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் நெக்ஸ்ட் டைம் கருணைக்கிழங்கு செஞ்சிங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சுவையாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.